நான் இன்றைக்கு ஞானம் வந்துட்டா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வந்துரு, கனம் வந்துரு, நிலையான ஆசீர்வாதம் வந்துரு, பொண்ணு வெள்ளி இதெல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே காரணம், ஏன்னா சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாம் அவனுக்கு வந்து குமிஞ்சிச்சான். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, ஞானத்தை கொடுக்கிற பொழுதே எதையும் கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை. ஏன்னா ஞானம் வந்துட்டா இந்த மகன் இந்த பூமியில என்னுடைய வேலையை செய்வா, அல்லது இந்த மகன் எனக்காக நிற்பா, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுவான் என்று ஞானத்தோட சேர்த்து எதையும் கொடுக்கிறாராமா? ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கடைசியா ஜீவன் எனக்குள்ள வந்தா தான். நல்லா சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன். அதைத்தான் முதல்ல சொன்னேன், எனக்குள்ள ஜீவ ஊற்று. எப்படியாம எனக்குள்ள எந்த ஊற்று? இந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஜீவ ஊற்று உங்களுக்கு வந்துச்சா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வருவார். என்ன வருமாமா? ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் விண்ணப்பத்தின் ஆவியானவராய் மன்றாட்டின் ஆவியானவராய் உங்களுக்குள்ள வேலை செய்யும். 9 நீரூற்று சொன்ன பார்த்தீங்களா? அது சொல்ற, அது ஞானத்தின் நீரூற்று, ஐஸ்வர்ய நீரூற்று, பரிசுத்த நீரூற்று, அன்பின் நீரூற்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நீரூற்று, புத்தியின் நீரூற்று, ரட்சிப்பின் நீரூற்று. ஆமென்.